தொடர்ந்து தமிழகத்தின் ஒற்றை நம்பிக்கை தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று திசைகள் தோறும் பிரிக்க விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வஞ்சிக்கப்பட்ட தமிழர்களின் வாழ்க்கைக்கு வரமாய் வந்த அண்ணன் செந்தமிழன் சீமான் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் சரியா இருக்கா? இது சரியா இருக்கா? சரியா இருக்கா? மலைகளின் மாநாட்டிற்கு வந்திருக்கிற என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றில் ஒரு பெருமைமிக்க மிக பெரும் சிறப்புமிக்க இனத்தின் பிள்ளைகள் நாம். உலகில் பல்வேறு மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் செல்வந்தர்கள் கோடை வள்ளல்களாக இருந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளல்களாக இருந்தது தமிழ் பேரினத்தில்தான். பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான் என்று 7 பெரும் வள்ளல்கள். அதிலே பெருமைமிக்க நம் முன்னவன் கொடையில் சிறந்த அந்த கோமகன் அதியமான் நெடுமான் அஞ்சி இதே தகடூரை தலைமையாக வைத்து ஆட்சி செய்தவன். அவன் உளவிய மண்ணில் அவன் பாதுகாத்து வைத்த மலைகளை அவன் பேர பிள்ளைகள் இன்று பாதுகாப்பதற்காக மலைகளின் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். மலை என்பது ஒரு கற்குவியல் என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். பல லட்சக்கணக்கான உயிர்களின் அது கருவறை. மானுட குலத்தின் ஆதி நிலம், ஆதி தாய் மடி மலைதான். அதிலே ஐம்பூதங்கள் என்று எல்லோரும் சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதை தமிழிலே நாம் ஐம்பெரும் ஆற்றல் என்று சொல்லுகிறோம். நிலம், தீ, நீர், வழி, விசும்பு ஐந்தும் கலந்த இவை ஐந்தும் கலந்த மயக்கமே உலகம் என்று தொல்காப்பியம் பாடுகிறது. தொல்காப்பியம் நமக்கு கற்பித்திருக்கிறது. அப்ப நிலம், நீர், தீ, வழி, வெளி இந்த ஐந்தும் தான் உலக உயிர்களின் தொடக்கம். அதற்குள்ளேதான் எல்லா உயிர்களும் அடக்கம்.
மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த 5 ஆற்றல்கள் இன்றி உலகில் எவ்வுயிரும் இல்லை என்பதை என்னரும் சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று பாடுகிற போது நம்மை தமிழர்கள் வீண் பெருமை பேசுவார்கள். மண் தோன்றவில்லையாம், கல் தோன்றிவிட்டதாம், அதிலே இவர்கள் தோன்றிவிட்டார்களாம் என்று கேலி பேசுவார்கள். கல் தோன்றிவிட்டது, மலை தோன்றிவிட்டது, முதல் நிலம் தோன்றிவிட்டது. மூன்றாவது நிலம்தான் மண். வயலும் வயல் சார்ந்த இடமும் மூன்றாவது நிலம்தான். அந்த மண் தோன்றுவதற்கு முன்பே மலை தோன்றிவிட்டது. அந்த மலையில் தமிழன் வாழத் தொடங்கிவிட்டானதான் ஆதிக்குடி. அங்கு வாழ்ந்தவர்கள் குன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். உச்சரிப்பிலே இன் குன்றி குறவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவன்தான் குறவர் குடிதான் ஆதி தாய்க்குடி மானுட குலத்தி. அந்த குடியில் இருந்துதான் இவ்வளவு குடிகளாக நாம் துளிர்த்து தழைத்து வாழ்ந்து